ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் குக்கிங் தீபா. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஓணம் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஓணம் லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான இந்த மேக்கப் பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளான ஒரு ஓணம் லுக் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இந்த லாக்மி அப்சல்யூட் பிரைட்னிங் க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒரு பேஸாக நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த பிரைட்னிங் க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் இது மாதிரி நான் எப்போவுமே டாட்டாக வச்சு தான் வந்து அப்ளை பண்ணுவேன். இதை ஃபுல்லாக வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நெக்கு, ஃபேஸு, அதுக்கப்புறம் கண்ணு கீழே எல்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பின்ஸ் பிபி க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த பிபி க்ரீம் வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான க்ரீம்னு சொல்லலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான க்ரீம். நான் மற்ற ஃபவுண்டேஷன்ஸோ நான் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இந்த பிபி க்ரீம் மட்டும்தான் வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனாகவும் ஆக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து கன்சீலராகவும் வந்து இது ஆக்ட் பண்ணும். நமக்கு கன்சீலர் போட வேண்டியதே இல்லைங்க. இந்த பிபி க்ரீம் அப்ளை பண்ணாலே வந்து இந்த டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து மறைஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக வந்து நான் ஃபேஸு அதுக்கப்புறம் கழுத்துக்கெல்லாம் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஒரு காம்பேக்ட் பவுடரை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டால்கம் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட் பவுடரை வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது கண்ணு கீழே, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ கழுத்துக்கு கூட வந்து நீங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஜல். முக்கியமாக வந்து இந்த மல்லு சாரீக்கு வந்து காஜல் போட்டால் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹிமாலயா காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா லாக்மி ஐகானிக்கோடது கூட வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்ணில் வந்து அந்த வாட்டர் லைன் இருக்குங்க. அந்த வாட்டர் லைனுக்கு கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து கண் பிரைட்டாக தெரியும். இது வந்து நான் ஹுடா பியூட்டியோட ஐலைனர் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இந்த ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஐலைனர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம். அதாவது இந்த பாட்டிலில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும். பட் இந்த மாதிரி பென்சில் டைப்பெல்லாம் வந்து ஷேக் ஆகுது. ஸோ இதை வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இப்போ வந்து L18 லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன், அதாவது C22. ஸோ இந்த மல்லு லுக் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக், அதாவது இது வந்து கொஞ்சம் வந்து நியூட் கலர் தான். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த சாரீக்கும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இது ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐஷேடோ பேலட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுற கலர் வந்து ரொம்ப லைட்டிஷான நியூட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகணுன்றதுக்காக வந்து லைட்டிஷ் ஆரஞ்சு கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது போட்டதும் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐஷேடோ வந்து நான் பொதுவாக வந்து இதை அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர், நல்லா மேட்சிங்கான ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போது ஹியரிங்ஸு, நெக் பீஸ், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் நான் போட போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து சைடு கோம்பிங் பண்ணிவிட்டு முடி எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப் போடுறேன், அவ்வளோதான். ஸோ சின்னதாக வந்து ஒரு கிளிப் போட்டதுக்கப்புறம் லுக் வந்து இப்படி இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம பேங்கிள்ஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் பார்டர் இருக்கிறதுனால கோல்டன் பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்லு சாரீக்கு வந்து நீங்கள் கோல்டன் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி அட்ராக்டிவ் பேங்கிள்ஸ் போட்டாலும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி வந்து இந்த கோல்டன் நெக் பீஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து மேட் ஃபினிஷ் பீஸ் வந்து கடையில் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரில் இருக்க இந்த ஹியரிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வித் கோல்டன் ஹியரிங்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ப்ளவுஸ், ப்ளூ ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம அட்ராக்டிவாக இந்த மல்லு சாரிக்கு வேர் பண்ணும்போதோ நீங்கள் பேங்கிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அட்ராக்டிவாக கோல்டன் வித் இந்த க்ரீன், கோல்டன் வித் ப்ளூ அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அட்ராக்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூங்க. ஸோ இந்த மேக்கப் லுக்குக்கு வந்து மல்லிப்பூ வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஜடையை வந்து சுற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து பின்னாடி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா தெரியும். வந்து கேரளா சாரிக்கு வந்து முக்கியமானது சந்தனங்க. சந்தனம் வச்சா ரொம்ப நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து நான் பொட்டுலேயே வந்து கோல்டன் கலரை வந்து நான் வச்சிட்ருக்கேன். சிம்பிளான ஓணம் லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோங்க. அதிகமான மேக்கப் பொருட்கள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ லாக்மியோட மாய்ஸ்சரைசர் க்ரீமும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பின்ஸ் பியூட்டி அந்த பிபி க்ரீமும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு மேக்கப் லுக்கை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம தமிழ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.